இன்றைக்கி வாங்க செடியில் வந்து நிறைய எல்லா செடியிலும் நல்ல கொத்து கொத்தாக பூக்கள் வந்து நிறைய வந்திருக்குங்க. காகிதம்பூ பாருங்கள், ஏற்கனவே வந்து எல்லாம் மொட்டு விட்டு இருந்தது. ஒரு ஒரு இலை விடாமல் ஃபுல்லாக கிளை ஃபுல்லாக அவங்க நிறைய கொத்து கொத்தாக பூத்துருக்குங்க. அப்படியே வெயிட்டு தாங்க முடியல முனையில், அந்த அளவுக்கு நல்லா வந்து திக்காக குரோத் நல்லா வந்திருக்கு காகிதம்பூவில். இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி வந்திருக்குங்க. இது கூட முனையில் இன்னும் திக்காக கலராக இருந்தது. கொஞ்சம் வந்து லாஸ்ட் வீக் பறிச்சிட்டேன். இப்போ வந்து இவ்வளோ பூத்துருக்குங்க. இதை ஃபுல்லாக வந்து பறித்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே விட்டால் கொட்டிடுங்க. அதனால் பூஜைக்காக பறித்து எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி தடி தடியாக இருக்கிற பூங்களாம் கட்டிக்கலாம். ஏற்கனவே அந்த மாதிரி எடுத்து தான் நிறைய பூ வந்து நான் கட்டி பூஜைக்காக எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ விட்டுருக்கு. நிறைய கிளை, ஒரு கிளை மிச்சம் இல்லாமல் எல்லாம் வந்து கொத்து கொத்தாக அப்படியே வந்து நிறைய வந்திருக்கு. இது இன்னும் நிறைய பூக்கும்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு இன்னும் நிறைய மொட்டு பாருங்கள், சைட்லலாம் குட்டி குட்டியாக வந்திருக்கு. இந்த மொட்டும் இன்னும் நிறைய பெருசாக வந்து பூக்கள்லாம் வந்துச்சுன்னா இன்னும் நிறைய செடியே தெரியாத அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி தாங்க மஞ்சள் அரளியும் ரொம்ப நாள் ஆகிடுது. இந்த அளவுக்கு பூ வந்து ரொம்ப நாள் ஆகிடுதுங்க. கம்மியாக தான் வந்துட்டு இருந்தது. இந்த முறை தான் நான் வந்து நிறைய வந்திருக்கு. இதையும் அப்படியே வந்து பறிச்சிக்கலாம். இது குரு பகவானுக்கு, தட்சிணாமூர்த்திக்கு எல்லாம் வந்து நான் எப்போவுமே அதுக்காக தான் இந்த செடியை வச்சுருக்கேன். எல்லோ வந்து நிறைய கொத்து கொத்தாக வந்திருக்கு பாருங்கள். இதையும் பறிச்சிக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக இது பிங்க், இந்த எல்லோவோட பிங்க் கட்டினா வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. ரெண்டும் நல்லா ஒரு கரெக்டாக வரும். மாலை மாதிரி வருங்க கட்டினா. எல்லோ அலரியோட பிங்க் வந்து காகிதம்பூ வந்து ரெண்டும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பன்னீர் ரோஸும் கரெக்டாக இருக்குங்க. பன்னீர் ரோஸும் நல்லா வந்து ஏற்கனவே பறித்து எடுத்துட்டோம். இப்போவும் திரும்பவும் வந்து கொத்து கொத்தாக வந்திருக்கு மாடியில். இது காம்பவுண்டில் இருக்குது. இது ஃபுல்லாக கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அது ரொம்ப கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. எவ்வளோ தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன். அப்புறம் என்ட்ரன்ஸில் இருக்கிறது வரைக்கும், மீதி இருக்கிறத கூட நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கலாம். இது பூத்து இருக்கிற பூ வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வாங்க மொட்டை மாடியில் பாருங்கள், பட்டன் ரோஸு ரெட்டு நல்லா பூத்துருக்கு. அதே மாதிரி பன்னீர் ரோஸும் நல்லா கொத்து கொத்தாக வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள் இவ்வளோ பெரிய பெரிய பூவு. அதே மாதிரி கொத்து கொத்தாக வந்திருக்குது. ஃபுல்லாக இதுவும் பறித்து எடுத்துக்கலாம். நிறைய பூத்துட்ருக்கு பாருங்கள். பறிச்சிட்டு இதுவும் அந்த எல்லோவோட சேர்த்து மாலை மாதிரி அவ்வளோ தடியாக நார்மலாக கையில் கட்டுற மாதிரியே கட்டினாலே மாலை மாதிரி திக்காக வருங்க தடியாக. அந்த மாதிரி இப்போ நம்ம கட்டலாம். ஃபுல்லாக இதையும் பறித்து எடுத்துக்கலாம். இது 2 செடியிலையும் ஒரே ஒருத்தாங்க. அது பதியம் செடி ஏற்கனவே போட்டிருக்கேன் இல்லைங்களா, சொல்லியிருக்கேன். இந்த செடி தாங்க பெரிய செடி. இந்த செடி வச்சு ஒரு 10 வருஷத்துக்கிட்ட ஆகுது. இதிலேருந்து ஒரு கிளை எடுத்து தான் பக்கத்தில் இருக்கிற தொட்டி இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு கிளை வச்சேன். அதில் பாருங்கள், இதை விட அதில் எவ்வளோ கொத்து கொத்தாக பூக்கள் வர ஆரம்பிச்சிடுது. அதே மாதிரி ஆரஞ்சும் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் பறித்து எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு நல்ல எவ்வளோ அளவுக்கு பேக் நிறைய பூத்துருக்கு. இதை ஃபுல்லாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லோ, பிங்க்கு, ஒயிட்டு வந்து ஒரு 2 3 தாங்க பூத்திருந்தது. ஒயிட் பட்டன் ரோஸ் நிறைய வரல. அது இப்போ எல்லாம் தளிர் விட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் பறிச்சுட்டு எல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு உரம் போடுறோம். அது நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் என்ன உரம் போடுறதுன்னு. இப்போ இது ஃபுல்லாக பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ரோஸும் காகிதம்பூ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க எடுத்திருக்கேன். அந்த கொஞ்சத்துக்கு இந்த அளவு இருக்குது பாருங்கள். இன்னும் ஃபுல்லாக பறிச்சேன்னா ஒரு கூடை ஃபுல்லாக ஆகிடும் போல் இருக்குது. அதனால் இது வரைக்கும் இது போதும், கட்டி எடுத்துக்கலாம் இன்றைக்கி பூஜைக்குன்னு சொல்லிவிட்டு இதை எடுத்து இன்றைக்கி இதை கட்டி எடுத்துக்கிறேன். சும்மா இந்த எல்லோ வந்து ஒரு 3ங்க 2ன்னா நிறைய கட்ட வேண்டியதாக இருக்கும். நல்லா கொத்து கொத்தாக இருக்கிறதுனால 3 4 கூட எடுத்துக்கலாம். திக்காக கட்ட போகிறேன். அதனால் இது பாருங்கள், இது எவ்வளோ வச்சு இந்த மெத்தடில் கட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம்னா ரொம்ப லேட்டாக கட்ட வேண்டியதாக இருக்கும். நல்லா திக்காக மாலை மாதிரி இதை கட்டிக்கலாம். டைட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் அழுத்தி டைட் பண்ணிவிட்டு பிங்க்கு 1, இது எல்லோ வந்து ஒரு 3 லைன்னா பிங்க்கு ஒரு 2 லைன் அப்படி கட்டிக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். இந்த எல்லோக்கும் அந்த பிங்க்குக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க பூ கட்டுறதுக்கு. நம்ம படத்துங்களுக்கெல்லாம் போடுறதா இருந்தாலே சரி, சுவாமி படத்துங்களுக்கு இல்லை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனாலே சரி, இந்த மெத்தடில் கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். கலந்து எப்போவுமே மிக்ஸ் பண்ணி தான் கட்டி எடுத்துகிட்டு போவேன் நான். இப்போ இந்த மாதிரி தான் கட்டுறேன். எல்லோ 3 தாங்க வச்சு கட்டுறேன். அப்போ தான் கொஞ்சம் லென்த்தும் வரும் நம்மளுக்கு.
இன்னும் நிறைய பூவும் இருக்குது, இருந்தாலும் ரொம்ப தடியாக வரும். இந்த அளவுக்கு போதும், 3 3 இருக்கிறது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பிங்க்கு பாருங்கள், ஒரு கொத்தில் 3 இருக்குதுங்க. அதே மாதிரி பெருசு சின்னதுன்னு பார்த்து எடுத்து வச்சு கட்டிக்கலாம். சாதா நல்லா கிட்ட கிட்ட கட்டி வச்சுட்டா ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கு அப்படியே திக்காக அழகாக இருக்கும். பாருங்கள், இப்படி எல்லாத்தையும் எல்லா பூவும் இதே மாதிரி 3 வந்து எல்லோ, 2 வந்து பிங்க் அந்த மாதிரி கட்டிக்கிறேன். எல்லாம் கட்டி முடிச்சு ஆகிடுதுங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த மாடலில் தாங்க கட்டியிருக்கேன். பாருங்கள், இவ்வளோ வந்து பூ வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், காகிதம் பூலையும் கொஞ்சம் தான் எடுத்தேன், எல்லோவும் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். என்ட்ரன்ஸில் பூத்துருந்தது வரைக்கும் எடுத்தேன். ரோஸ் வந்து 2 எல்லாம் எடுத்துட்டாங்க. நாளைக்கு உரம் போட்டோன்னா ஏற்கனவே உரம் போட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். அதனால் ரோஸ் மட்டும் எல்லாம் அது கொத்தாக இருந்தது, எக்ஸ்ட்ரா பட்டன் ரோஸ் எல்லாத்தையும் எடுத்து இதோடு மிக்ஸ் பண்ணி கட்டிட்டேன். நான் கொஞ்சம் தாங்க எடுத்தேன், அதுக்கே இந்த அளவுக்கு பூ வந்திருக்கு. இன்னும் நிறைய எடுத்தால் பாருங்கள், எவ்வளோ படம் சாமி படம் வீட்டில் இருந்தாலும் அதுக்கும் இந்த அளவுக்கும் நம்ம வீட்டில் பூ இருக்குங்க. இன்னும் செம்பருத்தி எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருந்துன்னா அதுவும் நிறைய வந்துடுங்க. அது விநாயகருக்கு சங்கட சதுர்த்தின்னா விநாயகருக்கு அதை எடுத்துப்பேன். எல்லா பூவும் ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு பூ வச்சிட்டோம்னா நம்ம வீட்லேயே பறித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த விசேஷமாக இருந்தாலும் வீட்லேயே அழகாக கட்டிடுவோம். ரொம்ப கலர்ஃபுல்லான எல்லோ அலரி பூவும், காகித பூ பிங்க் கலரு,